ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு 5000 தரக்கூடிய மத்திய அரசின் பிரதான் மந்திரி மந்த்ரு வந்தன யோஜனா என்ற திட்டம் தான். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் விண்ணப்பம் செய்யலாம், யாரெல்லாம் தகுதியானவர்கள், எங்கே போய் நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மத்திய அரசு சார்பாக கர்ப்பிணி பெண்களை ஊக்குவிக்கும் வகையாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரதான் மந்திரியின் மந்திர வந்தன யோஜனா திட்டம். ஸோ இதன் கீழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. இது யாரெல்லாம் விண்ணப்பம் செய்யலாம்னா, முதல் குழந்தை பிறக்கும் போது மட்டும்தான் விண்ணப்பம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கன்சீவ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு 40 டேஸ்க்குள்ளே ஒரு கிட் வரும். அந்த கிட்டில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆர்சிஹெச்சில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு செவிலியரை அணுகி இந்த திட்டத்தின் கீழ் எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ண ஒரு 3 மாத கால இடைவெளிக்குள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வரும். ஸோ அதற்கப்புறம் நீங்கள் 6 மாதம் கழிச்சு அனாமல் ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு 2000 ரூபாய் வரும். இப்போ கடைசி தொகையாக எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தை பிறந்த பிறகு முதல் தடுப்பூசி போடுவோம் இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய ரூபாய் 2000 வரும். ஏன்னா 3 தவணைகளாக இந்த திட்டத்தின் கீழ் பிரித்து வழங்கப்படுகிறது. ஸோ என்னெல்லாம் ஆவணம் தேவை இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஆதார் கார்டு, மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவர் ஆதார் கார்டு, வங்கி கணக்கு, பாஸ்புக்கு, மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு, ஏதாவது ஒரு ஐடி கார்டு கொடுக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மொபைல் நம்பர், இது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த செவிலியர் இடத்துலேருந்து ஒப்படைக்க வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா முதல் குழந்தைக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு திட்டம் பயனளிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கன்வாடியில் கூட இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் விண்ணப்பம் செஞ்சு இந்த 5000 ரூபாயை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு தெளிவான விளக்கம் தரப்படும். அப்படின்னா குரோம்லேயே போயிட்டு இந்த PMMVY திட்டம் அப்படின்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட படிச்சுட்டு நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.